அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கவின், விடிவி கணேஷ், பிரீத்தி அஸ்ரானி மற்றும் பலர் இணைந்து நடித்திருக்கும் கிஸ் திரைப்படத்தின் விமர்சனம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை அச்சம் என்பது மடமையடா உள்ளிட்ட பல்வேறு படங்களில் காமெடி நடிகராக இருந்த சதீஷ் கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஹரீஷ் கண்ணன் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, பிரணவ் எடிட்டிங் பண்ணியிருக்காரு, ஜென் மார்டின் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ராவ் ரமேஷ் அண்ட் தேவயானியோட மூத்த மகனா கவின் வராரு. அவங்க வீட்டில் எல்லாருமே அவனை லவ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்க, ஸ்கூலில் லவ் பண்ணுவீன்னு எதிர்பார்த்தோம், அப்போவும் நீ பண்ணல, காலேஜில் பண்ணுவீன்னு எதிர்பார்த்தோம், அப்போவும் பண்ணல, இப்போவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற, நாங்களா பொண்ணு தேடினாலும் எதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிற, ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் அதுக்கு எதுக்குமே ஒத்துக்காமல் இருக்கிற சமயத்தில் அவனோட தம்பி அவன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறானே, எனக்காவது பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உனக்கு பண்ணி வைக்கிறதுனா நாங்கள் பண்ணி வச்சிருக்க மாட்டோமா அப்படின்னு கொஞ்சம் காமெடியாகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த படம். ஸோ அதுலேயே தெரிஞ்சிருது அவனுக்கு லவ்னாவே சுத்தமாக பிடிக்காது அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு புக்கு தற்செயலாக கிடைக்கிது. அந்த புக்கு அவன் கையில் வந்ததுக்கப்புறம் எங்கே யார் லவ்வர்ஸு கிஸ் அடிச்சுக்கிட்டாலோ அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா பிரிவாங்களா, என்ன மாதிரியான எதிர்காலம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்கிற ஒரு நோய் மாதிரி அவருக்கு வந்துடுது. அதுக்கு காரணம் என்ன, அந்த புக்கு தான் அதுக்கு மூல காரணம். அதை கொடுத்தவங்க யார், அதை கண்டுபிடிச்சு அவங்கக்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கலாங்கிற முயற்சியில் தான் ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு கட்டத்தில் காதல் வருது. அப்படி வர்றப்போ அவங்க காதலுக்குள்ளேயும் அந்த புக்குனால என்ன பிரச்சனை வருது, அதிலிருந்து அவர் எப்படி மீண்டாருங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதைங்கிற அளவில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் அவர் தேடி போகிற ஒவ்வொரு லவர்ஸுமே பிரிஞ்சு போகிறாங்க, அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துயரம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறது ஒரு சலிப்பு தட்டுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட இறுதி காட்சியுமே நாம் யூகிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நிறைய சொதப்பல்கள் இந்த திரைக்கதையில் இருந்தாலும் ஒரு காதல் படமாக, அதே மாதிரி ஒரு நகைச்சுவை தரும்பிய படமாகவும் இது பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு அலுப்பு தட்டாமல் எடுத்துகிட்டு போயிருக்கிறது சதீஷ் கிருஷ்ணனோட அவரோட நடிப்போட எக்ஸ்பீரியன்ஸில் கிடச்சிருக்கிற முதிர்ச்சின்னே சொல்லணும். டைரக்டோரியல் டிபேட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு இந்த படத்தை மிக சிறப்பாக நேர்த்தியாக அந்த விதத்தில் கொண்டுட்டு போயிருக்காரு. கதைங்கிற அளவில் நல்லா இருந்தாலுமே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளே யூகிக்கிற அளவுக்கு இருக்கிற திரைக்கதை சொதப்பல்னால இந்த படம் யார் மாதிரி ஈர்க்காதுங்கிறது தான் நம்ம கண்கூட பார்க்குற உண்மை. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.